வணக்கம் மாணவர்களே. கல்வி தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போது நம் 12ஆம் வகுப்பு அலகு 3இல் 7ஆம் பாடம் மனித நலன் மற்றும் நோய்கள். இந்த பாக்டீரியா நோய்கள் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அடுத்தது வைரஸ் நோய்கள். வைரஸ் நோய்கள் பார்த்திங்கன்னா, வைரஸ் இது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரிஸ் மாதிரி. அது நமக்கு வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன பண்ண ஈஸியாக அதை டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். பாக்டீரியாஸில் நம்ம என்ன வைரஸுக்கு அந்த மாதிரி கிடையாது. இது இதனுடைய கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வைரஸ் நம்மளுடைய டேபிள் மேலேயோ இல்லை வேறு எங்கேயோ கீழே வெளில இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு உயிரற்ற பொருள். அதே வைரஸ்ஸு நம்மளுடைய உடம்புலையோ இல்லை ஏதாவது ஒரு விலங்கினுடைய செல்கள்லையோ உள்ளுக்குள்ளார போச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுது, இனப்பெருக்க செய்ய தகுதி என்ன பண்ணும், அதுக்கு போகுது. ஸோ அந்த தகுதி இருக்கத்தால் தான் அதாவது என்ன பண்ணுது, வெளில இருக்கும்போது என்ன பண்ணுது ஒரு உயிரற்றதாகவும், உள்ளுக்குள்ளார போகும்போது ஒரு உயிருள்ளதாக என்ன பண்ண மாறிடுது நம்முடைய செல்லுக்குள்ளார போகும்போது. அதனால தான் இன்றைக்கு வரை நமக்கு என்ன பண்ணுறது, அந்த வைரஸ் சார்ந்த நோய்களுக்கு என்ன பண்ணுது, சரியான முறையில் அதுக்கு தேவையான மருந்துகளை கண்டுபிடிக்க முடியாத காரணம் என்ன பண்ண இது ஒன்று. பாக்டீரியாவோட மிகச்சென்றது அகச்சல். நமக்கு என்ன பண்ணுறது, நமக்குள்ளார தான் என்ன பண்ணது இருக்கக்கூடியது, வெளிலலாம் இது பண்ணக்கூடிய நிலைமாறா ஒட்டுண்ணிகள் நம்மளுடைய உடம்புக்குள்ளாரே என்ன பண்ணுது இருந்துகிட்ருக்கும், மாறாது. அதனுடைய ஷேப்பை என்ன பண்ணுது மாற வைரஸ்கள் பார்த்திங்கன்னா நம்முடைய உடம்புக்குள்ளார நுழைஞ்சி புதுசாக அதை இனப்பெருக்கம் பண்ணி என்ன பண்ண வேகமாக இனப்பெருக்கம் பண்ணி என்ன பண்ணது இது பண்ணிட்டுருக்கும். நம்முடைய செல்லுக்குள்ளார உள்ளுக்குள்ளார போயிட்டு நுழைஞ்சி புதிய வைரஸ்களை என்ன பண்ண அதிகப்படியாக உருவாக்கி அந்த செல்லை என்ன பண்ண உடச்சி வெளியே வந்துடும். அந்த மாதிரி நம்முடைய உடம்பு செல்களை என்ன பண்ண உடச்சி வெளியே வருது இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடியதான். அப்போ வெளியே வரும்போது என்ன பண்ணுது, அதுலேருந்து வரக்கூடிய டாக்ஸின்ஸ், அதில் வரக்கூடிய என்சைம்கள், அந்த என்சைம்கள் நமக்கு என்ன பண்ணுது, நோயை என்ன பண்ண உண்டு பண்ணுகின்றது. இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா சாதாரண சளி இருக்குது இல்லையா, அந்த சாதாரண சளி இது ரைனோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரைனோ வைரஸ் தான் என்ன பண்ணுது, இந்த சாதாரண சளியை என்ன பண்ண ஏற்படுத்துது. இது என்ன பண்ண மனிதர்களுக்கு என்ன பண்ண அதிகமாக காணப்படக்கூடிய எல்லாருடைய உடம்புலேயே என்ன பண்ண இந்த ரைனோ வைரஸ் என்ன பண்ணுது இருந்துட்டு தான் இருக்கும் ஃபுல்லாக. ஸோ அப்போ அந்த வைரஸ் என்ன பண்ண நமக்கு சில சமயத்தில் என்ன பண்ண உடல் நலக்குறை என்ன பண்ணுது உண்டு பண்ணக்கூடியது. நம்முடைய உடல் உறுப்புகளில் தோன்றக்கூடிய அறிகுறிகளை வச்சு இதை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 4 விதமான நோய்களாக பிரிக்கிறாங்க. ஒன்று சுவாச நோய்கள், தோல் நோய்கள், உள்ளுறுப்பு நோய்கள், நரம்பு நோய்கள். இந்த சுவாச நோய்களில் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா போன்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணுது, சுவாச பாதையில் என்ன பண்ண தொற்று ஏற்பட்டு அதை என்ன பண்ணுது, சுவாசத்தை என்ன பண்ண தடை பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணுது உண்டு பண்ணக்கூடியது. தோல் நோய்களில் பார்த்திங்கன்னா சின்னம்மை, தட்டம்மை, இந்த அம்மை நோய்கள்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணுது, அந்த தோல் என்ன பண்ண பாதிக்கப்படும். இல்லை என்ன பண்ணாது, தோலினுடைய கீழ் அடுக்கு அந்த கீழ் அடுக்கில் என்ன பண்ண பாதிப்பு ஏற்படுது. நமக்கு என்ன பண்ணுது, அது கொப்பளம் மாதிரி என்ன பண்ண வர்றதுக்கெல்லாம் என்ன பண்ணுது வாய்ப்பு உண்டு. ஸோ இது என்ன பண்ணுது தோல் நோய்கள். மூன்றாவது பார்த்திங்கன்னா உள்ளுறுப்பு நோய்கள். இந்த உள்ளுறுப்பு நோய்கள் பார்த்திங்கன்னா மஞ்சள் காய்ச்சல், மஞ்சள் காமாலெல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடியது, டெங்கு ஃபீவர், அதே மாதிரி அதெல்லாம் என்ன பண்ணுது, இந்த ரத்தத்தில் என்ன பண்ணுது, அந்த உள்ளுறுப்புகளை என்ன பண்ணுது, எல்லா உள்ளுறுப்புகளும் பாதிக்கப்படக்கூடியது இந்த உள்ளுறுப்பு நோய்கள் அப்படின்னு சொல்லி. அடுத்தது நரம்பு நோய்கள், மூளை இல்லை நம்மளுடைய தண்டுவடம், இதனுடைய நரம்புகளில் என்ன பண்ண பாதிப்பு ஏற்படுச்சுன்னா அப்படி என்ன பண்ணுது, இதில் நரம்பு நோய்கள் சொல்லுவாங்க. அது என்ன பண்ண ரேபிஸ், இளம்பிள்ளை வாதம், நரம்பு மண்டலத்தில் என்ன பண்ணுது வரக்கூடிய. ஸோ சுவாச நோய்கள், தோல் நோய்கள், உள்ளுறுப்பு நோய்கள், நரம்பு நோய்கள். சரி, இப்போ இந்த 4 விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி இப்போ இது நம்ம 4 கேட்டகரிஸை பிரிச்சுருக்காங்க இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணது அதே இதுதான். இதை நம்ம என்ன பண்ணோம், ஒரு 8 விதமான வைரஸ்களை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். சாதாரண சளி, இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா கோல்டு அப்படின்றது தடிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைனோ வைரஸ். இந்த ரைனோ வைரஸ் தான் இந்த சளியை என்ன பண்ண உண்டு பண்ணுது. நோய் தொற்றும் பகுதி, இந்த நோயை எந்த இடத்துல தொற்றுது அப்படின்னா சுவாச பாதை தான். சளியில் மூக்கிலே உங்களுக்கு நல்லாவே தெரியும், மூக்கு என்ன பண்ணுது, தொண்டை, இது போன்று என்ன பண்ணுது, இந்த சுவாச பாதைகளில் என்ன பண்ணுது நோயை தொற்றுவது. இது எப்படி பரவுது அப்படின்னா நீர்த்த விலைகள், தும்மும் போதோ இல்லை இருமும் போதோ அதன் வழியாக என்ன பண்ணு வரக்கூடியது. அடுத்தது அறிகுறிகள். சளிக்கு என்ன அறிகுறிகள், மூக்கடைப்பு தான். இதெல்லாம் சாதாரணமாக நான் இங்கே அழகாக எழுதிடலாம், ஒன்றும் ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. மூக்கடைப்பு, குழை வெளியேறுமா, குழை என்ன பண்ண வெளியேறும். தொண்டை வலி என்ன பண்ணுது, கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா ஒரு 2-3 நாள் ஆகிடுச்சுன்னா தொண்டை வலி என்ன பண்ண வரும். தொண்டை வலி வந்தோடனே என்ன பண்ண இருமல் வரும். இருமல் வந்தோடனே என்ன பண்ண தலைவலிக்கும்.
ஸோ இதுதான் அதனுடைய அறிகுறிகள். நீங்கள் ஜென்ரலாக அப்படியே சாதாரணமாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணது, சாதாரண சளி வந்திருக்கும், அந்த சாதாரண சளி வந்ததை வச்சு பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணால் இதெல்லாம் எழுதலாம். ரைனோ வைரஸ் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். சாதாரண சளி, ரைனோ வைரஸ்கள் எந்த இடத்துல நோய் தொற்றும் பகுதி, சுவாசப்பாதை. எப்படி பரவுது அப்படின்னா நீர்த்திவளைகள் மூலமாக. யாருக்காவது பக்கத்தில் யாருக்கா ஒரு பையனுக்கு வந்து என்ன பண்ணுது, சளி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுது, நமக்கு வந்து என்ன பண்ணுது, அப்படியே ஈஸியாக வந்து என்ன பண்ண தொற்றிக்கொள்ளும். ஃபுல்லாக மூக்கடைப்பு, கோழை வெளியேற்றம், தொண்டை வலி, இருமல் மற்றும் தலைவலி. அடுத்தது புட்டாளம்மை, மம்ஸ், புட்டாளம்மை. இது இன்னொரு பேரில் பொண்ணுக்கு வீங்கி அப்படிம்பாங்க, பொண்ணுக்கு வீங்கி. இப்போ இது என்ன வைரஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மம்ஸ் வைரஸ். மம்ஸ் வைரஸ் இது ஒரு ஆர்என்ஏ வைரஸ். இது ஒரு ஆர்என்ஏ வைரஸ். இது பாராமிக்ஸோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாராமிக்ஸோ வைரஸ், மம்ஸ் வைரஸ். இது ஒரு ஆர்என்ஏ வைரஸ். இது பாராமிக்ஸோ வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணுக்கு வீங்கி அப்படின்ற புட்டாளம்மை. இதனுடைய நோய் தொற்றும் பகுதி வந்து பார்த்திங்கன்னா உமிழ்நீர் சுரபி. நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க உமிழ்நீர் சுரபி. 3 இணை சுரபிகள் நம்முடைய வாயில் உமிழ்நீர் சுரபி இருக்கின்றன. அந்த உமிழ்நீர் சுரபிகளில் வந்து என்ன பண்ணுது, இந்த மம்ஸ் வைரஸ் வந்து என்ன பண்ணுது, அது அஃபெக்ட் பண்ணுது. இது எப்படி பரவுது அப்படின்னா உமிழ்நீர் மற்றும் நீர்த்திவளைகள் மூலமாக. உமிழ்நீர் மற்றும் நீர்த்திவளைகள் மூலமாக ரெண்டுமே. எதை எச்சில் பட்டாலோ இல்லை வந்து என்ன பண்ணுது நீர்த்திவளைகளோ ரெண்டுத்துல ஏதாவது ஒரு இடத்துல வழியாக என்ன பண்ண நமக்கு வந்து என்ன பண்ண வரும். இதனுடைய அறிகுறிகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அறிகுறி தான். இந்த மேல் அன்னம் சுரபி இருக்கு இல்லையா, இந்த மேல் அன்ன சுரபியில் வீக்கம் இருக்கும். இது படம் வந்து என்ன பண்ணுது இருக்குது, அதை பார்த்துக்கலாம். நம்ம மேல் அன்ன சுரபியில் வீக்கம் ஏற்படுதல், இது அதனுடைய அந்த புட்டாளம்மை அப்படின்ற பொண்ணுக்கு வீங்கி. அடுத்தது தட்டம்மை. இந்த தட்டம்மையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ரூபெல்லா வைரஸ். இப்போ இந்த இது கூட வந்து சொன்னீங்கன்னா அந்த புட்டாளம்மையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் இது வந்து என்ன பண்ணுறது கம்மியாகிடுச்சு. இப்போலாம் இல்லை, அதில் மோஸ்ட்லி வந்து என்ன பண்ண எராடிகேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எம்எம்ஆர் வேக்சின், மம்ஸ், மீசல்ஸ், ருபெல்லா அப்படின்ற எம்எம்ஆர் வேக்சின் வந்து என்ன பண்ண குழந்தையிலே வந்து என்ன பண்ண போடுவாங்க. அது போடும்போது என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்காக இந்த மம்ஸ் வைரஸ் வராது. மம்ஸ் வைரஸில் என்ன பண்ண வராது. அடுத்தது தட்டம்மை. அந்த தட்டம்மையை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ரூபெல்லா வைரஸ். அந்த ரூபெல்லா வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இதுவும் வந்து ஆர்என்ஏ வைரஸ் தான், இதுவும் பாராமிக்ஸோ வைரஸ் தான். இது மம்ஸ் வைரஸ்ஸு, புட்டாளம்மை. இந்த தட்டம்மையில் வந்து பார்த்திங்கன்னா ரூபெல்லா அப்படின்ற ரூபெல்லா வைரஸ்ஸு, ஆர்என்ஏ வைரஸ் வந்து என்ன பண்ணுறது வரும் பாராமிக்ஸோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ண தொற்றும் பகுதி வந்து பார்த்திங்கன்னா தோல் மற்றும் சுவாசப்பாதை. தொற்றும் பகுதி எது, தோல் மற்றும் சுவாசப்பாதை. எப்படி இது பரவுது, நீர்த்திவளைகள் வழியாக. நீர்த்திவளைகள் வழியாக என்ன பண்ண இது பரவுது. இப்போ இதனுடைய அறிகுறிகள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது கரகரப்பான தொண்டை, மூக்கு ஒழுகல், இருமல், காய்ச்சல், தோல், கழுத்து காதுகளில் ஏற்படக்கூடிய சிவந்த கழுத்து காதில் என்ன பண்ண சிவந்து போய் என்ன பண்ண இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது இந்த தட்டம்மையினுடைய அறிகுறிகளாக என்ன பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது கல்லீரல் அழற்சி. இந்த கல்லீரல் அழற்சி அதனால் வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ். வைரல் ஹெப்பாட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. கல்லீரல் அழற்சி நம்மளுடைய கல்லீரல் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல என்ன பண்ண கல்லீரல் இருக்கும். அந்த கல்லீரலில் வந்து என்ன பண்ணால் அழற்சி ஏற்படக்கூடியது. செல்கள் வந்து என்ன பண்ண டேமேஜ் ஆகிட்டுருக்கும் ஃபுல்லாக. எப்படி வருது இந்த வைரஸ், இது ஹெப்பாட்டிட்டிஸ் பி என்ற வைரஸ், ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ். இதுதான் அந்த கல்லீரல் அழற்சியை வந்து என்ன பண்ணுது உண்டு பண்ணுகின்றது. ஸோ அப்போ கல்லீரல் அழற்சினாலும் என்ன பண்ண எந்த இடத்துல வந்து என்ன பண்ண தொற்று எங்கே இருக்கும், கல்லீரல் தான் இருக்கும். வாய்ப்பே கிடையாது, கல்லீரல் தான். இது எப்படி பரவுது அப்படின்னா பெற்றோர்கிட்ட வந்து என்ன பண்ணுது, பெற்றோர் வழியாக என்ன பண்ண பரவும் அப்படின்னா இரத்த பரிமாற்றம். ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா நமக்கு என்ன ரத்தம் ஏற்றுறாங்க அப்படின்னா இல்லை வந்து என்ன பண்ணுது ரத்த பரிமாற்றம் ஏற்படுத்தும் போது வாங்கும்போது ரத்தத்தை பெற்றுக்கொள்ளும் போது என்ன பண்ணுது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹெப்பாட்டிஸ் பி வைரஸ் வந்து நம்ம வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இதனுடைய அறிகுறிகள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது கல்லீரல் சிதைவு. கல்லீரல் தானே அஃபெக்ட் ஆகுது. அப்போ என்ன பண்ண கல்லீரல் சிதைவு ஏற்படுத்தும். அந்த செல்கள் கல்லீரலில் இருக்கக்கூடிய செல்களை வந்து என்ன பண்ண அஃபெக்ட் பண்ணணும். அந்த கல்லீரலில் செல்களை அஃபெக்ட் பண்ணாலும் என்ன பண்ண மஞ்சள் காமாலை வந்துடும். மஞ்சள் காமாலை வந்து என்ன பண்ண கண்ணெல்லாம் மஞ்சள் ஆகிடும், நகங்கள்லாம் என்ன பண்ண மஞ்சள் ஆகிடும், குமட்டல், மஞ்சள் நிற கண்கள், காய்ச்சல், வயிற்று வலி, இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுது இந்த கல்லீரல் அழற்சியினுடைய அறிகுறிகளாக என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. அடுத்தது சின்னம்மை. இந்த சின்னம்மையை பொறுத்தவரை சிக்கன் பாக்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். சின்னம்மை, வேரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ், வேரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ். இதுதான் டிஎன்ஏ வைரஸ்.
நம்ம இதுக்கு படித்தது எல்லாமே, இதுக்கு முன்னாடி படித்தது எல்லாமே வந்து ஆர்என்ஏ வைரஸு. இது வந்து என்ன பண்ண ஒரு டிஎன்ஏ வைரஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்னம்மையில் வேரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ். ஜோஸ்டர் அப்படிங்கும்போது நம்ம டிஎன்ஏன்ற ஞாபகம் வரணும். ஏன்னா சப்போஸ் வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ண எழுதுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ இப்போ இதனுடைய தொற்று பகுதி வந்து பார்த்திங்கன்னா சுவாசப்பாதை, தோல் மற்றும் நரம்பு மண்டலம். சுவாசப்பாதை, தோல் மற்றும் நரம்பு மண்டலம். நேர்த்தி வழிகள் வழியாக தான், நேர்த்தி வழிகள் வழியாக என்ன பண்ண வரோம், இல்லை வந்து நேரடியாகவும் என்ன பண்ணுது, தொற்று ஏற்பட்டவங்கக்கிட்ட நேரடியாக ஒரு தொடர்பு வச்சுட்டாலே நமக்கு என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஃபுல்லாக. இப்போ இந்த சின்னம்மையினுடைய அறிகுறிகள் வந்து பார்த்திங்கன்னா லேசான காய்ச்சல் இருக்கும், தோல் அரிப்பு வந்து என்ன பண்ணிருக்கும், தோல் அரிப்புனால என்ன பண்ண தோல் தடிச்சிடும், கொப்பளமாக வந்துடும். சிக்கன் பாக்ஸினுடைய இது கொப்பளமாக சும்மா சாதாரணமாக இந்த அம்மை வந்தாலே அப்படியே தோல் வந்து என்ன பண்ணுது, தடித்து போய் அப்படி என்ன பண்ணுது, தோல் அரிப்பு ஏற்படும், அப்படியே கொப்பளமாகிடும், அப்படியே என்ன பண்ண பெருசாக ஆகிடும் ஃபுல்லாக. கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணுது, அதனுடைய இது குறைஞ்சிடும் ஃபுல்லாக, ட்ரை ஆகி என்ன பண்ணுது, இது நல்லாகிடும் ஃபுல்லாக. ஸோ இது வந்து என்ன பண்ணுது சின்னம்மையினுடைய அறிகுறிகள். அடுத்தது போலியோ அப்படிங்கிற இளம்பிள்ளவாதம். போலியோவை நம்ம என்ன பண்ண, நம்ம நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து என்ன பண்ண, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், முற்றிலுமாக என்ன பண்ண எராடிகேட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஸோ எல்லாமே ஒரே டைம்லேயே வந்து என்ன பண்ண, இந்தியா முழுவதும் ஒரே டைமில் வந்து என்ன பண்ண, இந்த போலியோ ட்ராப்ஸை வந்து போட்டு எல்லா குழந்தைகளுக்கும், சின்ன குழந்தைகளுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுது, இது வந்து என்ன பண்ணுது 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து என்ன பண்ணுது, இந்த போலியோ மருந்தை போட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ண எராடிகேட் பண்ணியாச்சு. அதை இளம்பிள்ளை வாதம்னு சொல்லுவேன். இளம்பிள்ளை வாதம்ன்றது போலியோ. இது என்ன வைரஸ், போலியோ வைரஸ். இது ஒரு ஆர்என்ஏ வைரஸ். சரி, நீங்கள் இந்த போலியோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தெல்லாம் போட்டிருப்பாங்க உங்களுக்கு, அந்த டைமிங்கில் வந்து என்ன பண்ண காமிச்சிருப்பாங்க எப்படி அந்த போலியோ வந்து என்ன பண்ண இதாகுதுன்னு. நம்மளுடைய குடலில், நம்மளுடைய மூளையில், நம்மளுடைய தண்டு வடத்தில் அஃபெக்ட் பண்ணுறதால கை காலில் நமக்கு என்ன பண்ணுது, இழுத்துக்கும், நம்மளால் நம்ம நடக்க முடியாது, கீழே நல்லா அந்த கால் வந்து என்ன பண்ண, குழந்தையாக இருக்கும்போது நல்லா இருந்த கால் இந்த போலியோ வந்து என்ன பண்ணுது, ஆர்என்ஏ வைரஸ் வந்ததால், போலியோ வைரஸ் வந்ததால் நமக்கு வந்து என்ன பண்ண, கை கால்லாம் அந்த தண்டு வடங்கள்லாம் வந்து என்ன பண்ண செயல்படாமல் என்ன பண்ணுது, கெட்டு போயிட்டு என்ன பண்ண வந்து நடக்க முடியாது. குடல், மூளை, தண்டு வடம் இதில் வந்து என்ன பண்ணுது, அதனுடைய இதை அஃபெக்ட் பண்ணும். இது எப்படி தொற்றுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீர்த்த வழிகள் வழியாக தான், வாய் வழியாக தான் என்ன பண்ணும் போகணும், மலை தொற்று வழியாக என்ன பண்ணும் போயிடும் ஃபுல்லாக. இதனுடைய அறிகுறிகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல், தசை விரைப்பு, தசை என்ன பண்ண விரைச்சிக்கும் அப்படியே ஃபுல்லாக, இல்லைனா வந்து என்ன பண்ணுது வலு விழுந்துடும் ஃபுல்லாக, பக்கவாதம் வந்துடும், ஒரு கால் ஒரு கை இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது இழுத்துக்கும் ஃபுல்லாக, சுவாச கோளாறு வந்து என்ன பண்ணுது இருக்கும் ஃபுல்லாக. இதுதான் என்னுடைய இளம்பிள்ளை வாதத்தில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் போலியோ அப்படிங்கிறது. அடுத்தது டெங்கு வந்து நம்ம வந்து அடிக்கடி வருஷம் நமக்கு என்ன பண்ணது, மழை சீசன் ஆச்சுன்னா இந்த டெங்கு வந்து என்ன பண்ண, டெங்கு காய்ச்சல் நமக்கு என்ன பண்ணோம் வந்துடும் ஃபுல்லாக. இப்போ இந்த டெங்கு காய்ச்சல் வரும்போது என்ன பண்ண, கொசு கடி அந்த மாதிரி ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு, அந்த கொசு கடிகள் தான் நமக்கு என்ன பண்ணுது, அந்த டெங்கு வந்து என்ன பண்ணுது நமக்கு வந்து என்ன பண்ண பரவுது. நம்ம அடிக்கடி அந்த இதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். நம்மளுடைய ஸ்கூலில் கூட, நம்மளுடைய பள்ளியில் கூட அந்த எங்கெங்கெல்லாம் தண்ணீர் தேங்குகின்றதோ அந்த தண்ணீர் தேங்குறதுல நம்ம என்ன பண்ணதை அழித்து நம்ம என்ன பண்ணுது, அந்த டெங்கு காய்ச்சல் வராத அளவுக்கு நம்ம வந்து பார்த்துட்ருப்போம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த டெங்கு காய்ச்சலை பற்றி தான் நம்ம வந்து என்ன பண்ண இப்போ பார்க்க போகிறோம். இந்த டெங்கு காய்ச்சலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைரஸுக்கு பேர் வந்து டெங்கு வைரஸ், இல்லைன்னா ஃப்ளேவி வைரஸ். டெங்கு வைரஸ் அல்லது ஃப்ளேவி வைரஸ், டிஎன்பி அப்படின்னு டெங்கு வைரஸ். அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா 1 to 4 வைரஸ். 1 to 4 வைரஸ் அந்த இதை வந்து என்ன பண்ணுது, அஃபெக்ட் பண்ணக்கூடிய இது அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் 1 to 4 வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நோய் தொற்றக்கூடிய இடம் வந்து தோல் மற்றும் ரத்தம். அந்த பிளேட்லெட்டுடைய கவுண்ட்டை வந்து என்ன பண்ண குறைச்சிடும் அந்த தோல் மற்றும் ரத்தத்தில். இப்போ எதன் மூலயமா இது பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏடிஸ் ஏஜிப்டி என்ற ஒரு கொசு. நிறைய கொசுக்கள், நிறைய வெரைட்டிஸ் வந்து என்ன பண்ண இருக்குது. அதில் வந்து என்ன பண்ண ஏடிஸ் ஏஜிப்டி அப்படின்ற ஒரு கொசு பகலில் மட்டுமே கடிக்கக்கூடிய ஒரு கொசு. அதனுடைய உடம்புல வந்து அந்த கொசு வந்து படத்தை நான் வந்து காமிக்கிறேன். அந்த இதில் ஏடிஸ் ஏஜிப்டி அப்படின்றது அதோட மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது, அதனுடைய கொசு வந்து பிளாக்காக இருக்கும். அந்த பிளாக்கில் வந்து என்ன பண்ணுது, அங்கங்கே திட்டு ஒயிட் கலரில் என்ன பண்ணுது, ஸ்பாட்டடாக என்ன பண்ணுது ஒயிட் கலரில் இருக்கும் ஃபுல்லாக. ஸோ அப்போ என்ன பண்ணுது, நோய் கடத்தி ஏடிஸ் ஏஜிப்டின்ற ஒரு கொசு, பெண் கொசு. ஏன்னா பெண் கொசு தான் நமக்கு என்ன பண்ண கடிக்குது. நோய் கடத்தி ஏடிஸ் ஏஜிப்டி கொசு. இதனுடைய அறிகுறி என்ன, திடீர்னு அதிகமாக காய்ச்சல் இருக்கும், தலைவலி இருக்கும், தசை மூட்டு வலி,
இது அதனுடைய அறிகுறிகள். தசை மற்றும் தசையிலையும் வலி இருக்கும், மூட்டுலையும் என்ன பண்ணுது, அதனுடைய வலி வந்து என்ன பண்ணுது இருக்கக்கூடியது. கடைசியாக இந்த வைரஸ் நோய்களை கடைசி சிக்கன் குனியா அப்படின்ற ஒரு நோய். இது வந்து ஒரு ஆல்ஃபா வைரஸ் இல்லைன்னா டோக்கோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டோக்கோ வைரஸ், ஆல்ஃபா வைரஸ் அல்லது டோக்கோ வைரஸ். இது வந்து நம்முடைய நரம்பு மண்டலத்தை வந்து என்ன பண்ண அஃபெக்ட் பண்ணும், நரம்பு மண்டலத்தை அஃபெக்ட் பண்ணக்கூடிய இதனுடைய நோய் கடத்தி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோய் கடத்தி அதே சேம் ஏடஸ் ஏஜெப்டி கொசு தான். அதன் மூலயமா தான் நமக்கு என்ன பண்ணுது, இது வந்து பரவுது நமக்கு. இந்த சிக்கன் குனியாவில் வந்து பார்த்திங்கன்னா அறிகுறிகள் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல், மூட்டு வலி, தலைவலி, மூட்டுகளில் வீக்கம். இந்த மூட்டுகளில் வீக்க தான் அந்த காய்ச்சல், மூட்டு இது வந்து என்ன பண்ணுது, தலைவலி இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது ஜென்ரலாக வரக்கூடியது தான். ஆனால் அந்த மூட்டுகளில் நல்ல வீக்கம் இருக்கும், நல்லா தெரியும் நமக்கு. நல்லா ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் நமக்கு என்ன பண்ணுது, அந்த பெயின் வந்து நல்லா வந்து என்ன பண்ணுது தெரியும். காலில் கூடிய ஜாயிண்ட்ஸும் சரி அதே மாதிரி என்ன பண்ணுது, மூட்டுலேயும் சரி கையிலையும் சரி இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுது நல்லா அந்த ஜாயிண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது பெயின் வந்து நல்லா தெரியும் ஃபுல்லாக. இப்போ இதோட இந்த வைரஸ் நோய்கள் எல்லாம் என்ன பண்ண முடிஞ்சு போச்சு. அடுத்தது உங்களுடைய புக்கில் பாக்ஸில் நிஃபா வைரஸை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த நிஃபா வைரஸ்ன்றது என்னென்னா ஒரு ஜூனோட்டிக் வைரஸ். என்ன சார் ஜூனோட்டிக் வைரஸ்? ஜூனோட்டிக்னா ஜூனா விலங்கு, நோட்டிக்னா பரவக்கூடியது. ஒரு விலங்கிலிருந்து மனிதனுக்கு பரவக்கூடிய நோயை நம்ம என்ன பண்ணுது ஜூனோட்டிக் வைரஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிஃபா வைரஸ் அப்படி தான். இப்போ இது எதன் மூலியமாக பரவுது அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஒரு பன்றி இல்லைன்னா வௌவால், இந்த ரெண்டு கேட்டகரிஸில் அதுலேருந்து நமக்கு என்ன பண்ணுது ஈஸியாக அந்த பன்றியினுடைய மாமிசத்தை சாப்பிடும்போதோ இல்லை வந்து என்ன பண்ணுது அந்த வௌவாலினுடைய இது வந்து என்ன பண்ணுது சாப்பிடும்போதோ இந்த வைரஸ் வந்து என்ன பண்ணுது அறிகுறிகள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுது தீவிர சுவாச நோய். அதுக்கப்புறம் என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுது இறப்பை ஏற்படுத்தக்கூடிய மூளை வீக்க நோய். அந்த 8 வைரஸ் இல்லாமல் இந்த நிஃபா வைரஸ் வந்து என்ன பண்ண ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு தெரியுமாவில் ஒரு வைரஸ் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, பன்றி காய்ச்சலை பற்றி. பன்றி காய்ச்சல் 1919ஆம் ஆண்டு இதை பற்றி என்ன பண்ணுறாங்க சொல்லியிருக்காங்க, அங்கீகரிக்கப்பட்டது அந்த 1919. H1N1 வைரஸ், அந்த பன்றி காய்ச்சலுடைய வைரஸ் பேர்னா H1N1 வைரஸ். அந்த H1N1 வைரஸ் இருக்கு இல்லையா, இது வந்து பன்றி காய்ச்சல் ஏற்படுத்தக்கூடியது. இதனுடைய அறிகுறிகள் வந்து பார்க்கும்போது காய்ச்சல், இருமல், தொண்டை வலி, குளிர் அப்படி நம்ம உடம்பு ஃபுல்லாக நடுங்காரமையும், வலுவிழத்தல், உடல் வலி, இதெல்லாம் நம்மளுடைய நோயினுடைய அறிகுறிகளாக என்ன பண்ண சொல்கிறாங்க. அதேமாதிரி குழந்தைகளுக்கு, கருவுற்ற பெண்களுக்கு, வயதானவங்களுக்கு என்ன பண்ணுது இது கடுமையான அபாயத்தை வந்து என்ன பண்ணுது உண்டு பண்ணக்கூடியது. அடுத்ததாக புரோட்டோசோவா நோய்கள். இந்த புரோட்டோசோவா நோய்களில் நம்ம ஃபஸ்ட்டு படிக்க போகிறது அமீபியாசிஸ். இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. புரோட்டோசோவானாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து என்ன பண்ண ஒரு செல் உயிரி. இந்த ஒரு செல் உயிரி நம்மளுடைய உடம்பில் என்னென்னலாம் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இந்த புரோட்டோசோவா நோய்களில். ஃபஸ்ட்டு நோயாக அமீபியாசிஸ் அப்படின்ற ஒரு நோய். நம்முடைய உடம்பில் கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான புரோட்டோசோவா ஒட்டுண்ணிகள் வந்து என்ன பண்ணுது வாழ்ந்து நோயை வந்து என்ன பண்ண உருவாக்குது. 15 வகையான புரோட்டோசோவா நோய்கள். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அமீபியாசிஸ் அப்படின்ற ஒரு நோய். இந்த நோயை உண்டாக்கக்கூடிய புரோட்டோசோவாவுக்கு பேர் என்னென்னா என்டமிபா ஹிஸ்டோலிட்டிகா புரோட்டோசோவாக்கள். இந்த அமீபியாசிஸ்ன்றதால இதுக்கு இன்னொரு பேர் வந்து அமீபிக் சீதபேதி. நல்லா ஞாபகம் வச்சுருக்கணும் நீங்கள், சீதபேதி ஞாபகம் வருது பாருங்கள், அதே பேஸ் பண்ணி தான் அமீபிக் சீதபேதி. இல்லைன்னா அமீபிக் பெருங்குடல் அழற்சி. இப்போ நம்மளுடைய மனித பெருங்குடலில் இருக்கக்கூடிய கோழை செல்களையும் அங்கே இருக்கக்கூடிய நல்ல விதமான பாக்டீரியாக்களையும் என்ன பண்ண உட்கொண்டு அது வாழ்ந்து விடுது. இந்த வாழும்போது அது ஒரு குறிப்பிட்ட நிலையில் நோய் உண்டாக்கும் நிலை வரும்போது பார்த்தீங்கன்னா ட்ரோபோசைட் அப்படின்ற நிலை வரும்போது நமக்கு வந்து என்ன பண்ணுது இந்த அமீபியாசிஸ் என்ற நோயை வந்து என்ன பண்ண உண்டாக்குது. ட்ரோபோசைட் அந்த இது வரும்போது, அவருடைய வாழ்க்கை சுழற்சி வரும்போது ட்ரோபோசைட் என்ற ஒரு நிலை வரும்போது
இந்த நோயை வந்து அமீபாஸ் என்ற நோயை வந்து என்ன பண்ண உண்டாக்குது. அது வரலும் ஒன்றும் பண்ணாது, அப்படியே தான் இருக்கும். வெறும் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த கோழை செல்கள் அந்த பாக்டீரியா செல்கள் உட்கொண்டு அப்படியே வாழ்ந்து கொண்டே இருக்கும். ட்ரோபோசைட் என்ற ஒரு நிலை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்ம நோயை வந்து உண்டு பண்ணுது. இந்த விருந்தோம்பி என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பெருங்குடலினுடைய சுவரை துளைச்சி, அதை நான் சொன்னேன் இல்லையா, அந்த கோழை செல்கள்லாம் வந்து என்ன பண்ணுது உட்கொண்டுது அப்படி சொன்னேன் இல்லையா. அப்போ என்ன பண்ணுது, பெருங்குட சுவரை வந்து என்ன பண்ணுது துளைத்து திசு சிதைவு நொதியை வந்து என்ன பண்ணுது வெளியிட்டுருது. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன பண்ண அப்படின்னா அந்த நம்முடைய பெருங்குடலில் குடற்புண் ஏற்படுகின்றது. குடற்புண் ஏற்படும்போது என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, ரத்த கசிவு இருக்குமா, அப்போ என்ன பண்ண ரத்த கசிவு வந்து போகுது. இரத்த கசிவு வந்த உடனே அதனால் வலி ஏற்படுகின்றது, வயிற்று வலி வந்துடும். ஸோ இந்த இரத்த கசிவு வந்து என்ன பண்ணுது, அதிக கோழையுடன் கூடிய மலக்கழிவு வந்து என்ன பண்ணுது ஏற்படுகின்றது. இதெல்லாம் அதனுடைய அறிகுறிகள். அதிக கோழையுடன் கூடிய மலக்கழிவு ஏற்படுகின்றது. இது வந்து என்ன பண்ணுது, வயிற்றுப்போக்கு வந்து என்ன பண்ணுது ஏற்படும். சரி, இது எப்படி சார் நமக்கு வந்து என்ன பண்ண வருது, இந்த என்டெமோபாஸ்டிகா அப்படின்னு என்ன பண்ணுது, என்டெமிபா, இது வந்து என்ன பண்ண எப்படி நமக்கு வந்து என்ன பண்ண வருது அப்படின்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வீட்டில் இருக்கக்கூடிய தான் நமக்கு என்ன பண்ணுது, நம்மளுடைய உடம்பு அது வந்து என்ன பண்ணுது உணவில் உட்காருது. கெட்டுப்போன உணவோ இல்லை வந்து என்ன பண்ணுது நீர்லேயோ இல்லை இந்த ஒட்டுண்ணி வந்து என்ன பண்ணுது அந்த இதில் வந்து உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணுது, அந்த மலக்கழிவுலேருந்து உட்கார்ந்து அதில் இருக்கக்கூடிய என்டெமோபாஸ்டிகா அதனுடைய காலில் ஒட்டின்னு வந்து நம்மளுடைய நீர்லேயோ இல்லை உணவுலேயோ உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை உட்கொள்ளும்போது இந்த என்டெமோபாஸ்டிகான்ற புரோட்டோசோவாக்கள் நம்முடைய உடம்புக்குள்ளார போயிடுது இந்த படத்தில் வழியாக. அடுத்ததாக அடுத்த புரோட்டோசோவாக்கள் ஆப்பிரிக்க தூக்க வியாதி. இந்த ஆப்பிரிக்க தூக்க வியாதியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பனோசோமா கேம்பியன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, இந்த ட்ரிப்பனோசோமா கேம்பியன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ட்ரிப்பனோசோமா அப்படின்ற ஒரு சிற்றினத்தால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான் இந்த ஆப்பிரிக்க தூக்க வியாதி. இது எப்படி பரவுது அப்படின்னா செட்சி அப்படின்ற ஒரு ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஈக்களால் என்ன பண்ணுது, இது வந்து கடத்தப்படுகின்றது. அதுலேருந்து என்ன பண்ண நமக்கு வந்து என்ன பண்ண வருது ட்ரிப்பனோசோமா கேம்பியன்ஸ் வந்து என்ன பண்ணுது, அந்த ஈக்கல்லேருந்து செட்சி அப்படின்ற ஈக்கல்லேருந்து நமக்கு என்ன பண்ணுது பரவுது. அந்த செட்சின்ற படமும் நான் என்ன பண்ணுறேன் காமிக்கிறேன் ஃபுல்லாக. இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பனோசோமாவில் 3 விதமான சிற்றினங்கள், 3 விதமான தூக்க வியாதியை வந்து என்ன பண்ண உண்டு பண்ணுது. 3 விதமான ட்ரிப்பனோசோமான்றது ஒரு சிற்றினம், 3 விதமான சிற்றினங்கள் இதில் இருக்குது. ட்ரிப்பனோசோமாவில் தூக்க வியாதியை வந்து என்ன பண்ணுது, 3 விதமான தூக்க வியாதியை வந்து என்ன பண்ண உண்டு பண்ணுது. ஒன்று ட்ரிப்பனோசோமா கேம்பியன்ஸ், ட்ரிப்பனோசோமா ரோடேசியன்ஸ், ட்ரிப்பனோசோமா க்ரூசி. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுது ட்ரிப்பனோசோமா கேம்பியன்ஸ். இந்த ட்ரிப்பனோசோமா கேம்பியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ண, இந்த வந்து என்ன பண்ண ஒன்று பூச்சி ஒன்று 2 ஈக்கள் கிளாசினா பல்பாலிஸ் சிற்றினம், பெரினம் சிற்றினம், கிளாசினா பல்பாலிஸ் அப்படின்ற செட்சி. அந்த ஈக்கலில் 2 டைப்பு, 2 விதமான அது வந்து என்ன பண்ணுது தூக்க வியாதி, ஆப்பிரிக்க தூக்க வியாதியை உண்டு பண்ணுது. ட்ரிப்பனோசோமா கேம்பியன்ஸை கிளாசினா பல்பாலிஸ் என்ற செட்சி நமக்கு வந்து என்ன பண்ணுது தூக்க வியாதி உண்டு. கேம்பியன் காய்ச்சல், கேம்பியன்ஸில் ட்ரிப்பனோசோமா கேம்பியன்ஸ் இருக்குல்லையே, அதனால் என்ன பண்ண கேம்பியன் காய்ச்சல் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். இல்லைனா மத்திய ஆப்பிரிக்க தூக்க வியாதி அப்படின்றது என்ன பண்ணுது, இது வந்து ஏற்படுத்துகின்றது. அடுத்தது ட்ரிப்பனோசோமா ரொடேசியன்ஸ். இது வந்து இதனுடைய செட்சி என்றது என்னன்னா கிளாசினா மோர்சிடென்ஸ் அப்படின்ற செட்சி இந்த ட்ரிப்பனோசோமா ரொடேசியன்ஸை வந்து என்ன பண்ண அப்படின்னா மனிதர்களுக்கு வந்து என்ன பண்ண பரப்புகின்றது. இதன் வழியாக ரொடேசியன் அல்லது கிழக்கு ஆப்பிரிக்க தூக்க வியாதி, மத்திய ஆப்பிரிக்க தூக்க வியாதி வந்து ட்ரிப்பனோசோமா கேம்பியன்ஸ், ட்ரிப்பனோசோமா ரொடேசியன்ஸ் வந்து கிழக்கு ஆப்பிரிக்க தூக்க வியாதி, ரெண்டுமே இது அந்த இதில் வந்து என்ன பண்ண வரும். அடுத்தது ட்ரிப்பனோசோமா க்ரூசி. இது வந்து என்ன அப்படின்னா ட்ரையோடோமா மெஜிஸ்டா அப்படின்ற ஒரு பூச்சி. அந்த பூச்சி வந்து என்னென்னா இது வந்து அந்த செட்சி கிடையாது, இது வந்து பூச்சி ட்ரையோடோமா மெஜிஸ்டா அப்படின்ற ஒரு பூச்சி சாகஸ் நோய்
அல்லது அமெரிக்க தூக்க வியாதி. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரிப்பனோசோமா அப்படின்ற வந்து என்ன பண்ணுது ஒரு புரோட்டோசோவாக்களை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்க்குறீங்க. அடுத்ததாக அடுத்த புரோட்டோசோவா நோய் காலா அசர், லீஷ்மேனியாசிஸ் அப்படின்ற ஒரு நோய். லீஷ்மேனியா டோனோவானி அப்படின்ற ஒரு ஒட்டுண்ணி இது வந்து என்ன பண்ணுது காலா அசரை வந்து என்ன பண்ணுது உண்டு பண்ணுகின்றது. இதனுடைய நோய் கடத்தி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மணல் பாங்கான ஒரு இது என்ன பண்ணுது எங்கே வந்து என்ன பண்ணுது நிழலாக இருக்கக்கூடியதோ அந்த நிழலான இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ண மணல் பாங்கான என்ன பண்ணுது மணல் பூச்சி வந்து என்ன பண்ண இருக்கும். மாட்டுக்கொட்டைகள்லாம் என்ன பண்ணுது இது வந்து என்ன பண்ண காணப்படக்கூடிய அந்த மணல் பூச்சி. இந்த மணல் பூச்சி வந்து என்ன பண்ணுது இந்த லீஷ்மேனியா டோனோவானியை வந்து என்ன பண்ணுது கடத்துகிறது. காலா அசர் நோய் வந்து என்ன பண்ணுறது. இப்போ இந்த நோய் என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய எண்டோத்தீலியல் செல்கள்ஸ் நம்முடைய எலும்பு மஜ்ஜை, கல்லீரல், நேனே சுரப்பிகள், மண்ணீரல், இரத்த குழாய்கள் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது தொற்றை ஏற்படுத்துகின்றது. இந்த நோயினுடைய அறிகுறி வந்து பார்த்திங்கன்னா எடை குறையிறது, இரத்த சோகை ஏற்படுகின்றது. ஏன்னா எலும்பு மஜ்ஜையில் அஃபெக்ட் பண்ணுறதால் என்ன பண்ணுது இரத்த சோகை வந்து என்ன பண்ண இருக்கும். கல்லீரல் இருக்கிறதால என்ன பண்ணுது கல்லீரல் வந்து என்ன பண்ண மண்ணீரலில் வந்து என்ன பண்ணுது வீக்கம் வந்து என்ன பண்ணுது இருக்கும் ஃபுல்லாக. இதோட அதனுடைய இது முடிஞ்சு போச்சு. அடுத்தது மலேரியா நோயை பற்றி நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மலேரியா வந்து ஃபீவரை வந்து என்ன உண்டு பண்ணக்கூடியது பிளாஸ்மோடியம் அப்படின்ற ஒரு புரோட்டோசோவா. இந்த பிளாஸ்மோடியத்தில் வந்து என்ன பண்ண 4 வகையான பிளாஸ்மோடியம் இருக்குது. ஒன்று பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஒவேலி, பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் ஃபால்சிவரம். 4மே வந்து என்ன பண்ணணும் மலேரியா காய்ச்சல் தான் உண்டு பண்ணுகின்றது. ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான காய்ச்சல் வந்து என்ன பண்ண மாறுபாடு அடைகின்றது. பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஒவேலி, பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் ஃபால்சிவரம். இந்த பிளாஸ்மோடியம் எப்படி இது பரவுது? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பரவத்துக்கு என்ன பண்ண ஒரு இது இருக்குது தேவையில்லையே. அதனால் என்ன பண்ணுது இது வந்து என்ன பண்ணுது பரவக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பென் அனாஃபிலஸ் கொசு. இந்த ஏடஸ் ஏஜிப்டி கொசு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த டெங்கு ஃபீவருக்கு சிக்கன் குனியாவுக்கு ஏடஸ் ஏஜிப்டி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த இதுக்கும் வந்து என்ன பண்ணுது மலேரியாவுக்கு பென் அனாஃபிலஸ் கொசு. இதுதான் வந்து என்ன பண்ணுது அந்த கொசு வந்து என்ன பண்ணுது நம்மளை கடிக்கும்போது என்ன பண்ணுது அதாவது மலேரியா தொற்று இருக்கக்கூடியவங்களை பிளாஸ்மோடியம் இருக்கக்கூடியவங்களை கடிச்சிட்டு நம்மளை வந்து கடிக்கும்போது நமக்கு வந்து என்ன பண்ணுது அந்த நோய் தொற்று ஏற்படுத்தி விடுகிறது. அதனுடைய வாழ்க்கை சுழற்சி படிக்கும்போது நமக்கு வந்து என்ன உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணுது எப்படி வந்து இந்த தொற்று ஏற்படுத்துகின்றது அப்படின்றது தெரிஞ்சிடும் ஃபுல்லாக. எந்த நிலையில் இது வந்து நம்முடைய ரத்தத்துக்குள்ளார வாழ்கிறது அப்படின்னா ட்ரோஃபோசோயிட்னுடைய முதிர் நிலையில் இது வந்து என்ன பண்ணுது நம்முடைய ரத்தத்தில் வந்து என்ன பண்ணுது வாழ்கின்றது.